சகரியா 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும், அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். சரி, இப்போ இதில் எத்தனாவது தரிசனத்தை பார்க்குறாரு? முதல்ல ஃபஸ்ட்டு தரிசனம் பள்ளத்தாக்கில் நிற்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்று ஒரு இயேசு கிறிஸ்துவை பார்த்தார். அதே அதிகாரத்தில் என்ன பார்த்தார்? திரும்ப 4 கொம்புகளும் 4 தொழிலாளிகளையும் பார்த்தார். அழிக்கிறதையும் ஆக்குகிற காரியத்தையும் குறித்து 2வது தரிசனம். 3வது, அளவு நூலை எடுத்துகிட்டு வந்து ஒரு டேப் எடுத்துகிட்டு வந்து எருசலேமை அளக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்த்தார். 3வது அப்படிதானே. 4வது தரிசனம் நேற்றைய தினத்தில் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிற யோசுவாவை சொப்பனத்தில் பார்க்குறார். சொப்பனத்தில் இல்லை, தரிசனத்தில் பார்க்குறார். அதில் சாத்தான் துரோகம் செய்ய நிற்கிற காரியங்களை குறித்து, அப்புறம் யோசுவாவை ஆண்டவர் ஊக்கப்படுத்தி, இவன் நரகத்திலிருந்து அக்கினியிலிருந்து காக்கப்பட்ட ஒரு கொல்லி அல்லவா, அவனை நான் ஒரு ஊழியக்காரனாக உருவாக்குகிறதுக்கு நானே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யோசுவாவை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்கிற பெயருக்குள்ள அந்த யோசுவாவை அவர் அந்த பிரதான ஆசாரியனாக 70 வருஷம் ஊழியம் இல்லாமல் நின்று போய் கிடந்ததை அந்த ஊழியத்தை செய்யும்படியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். கொஞ்ச நாளைக்கு செய்ப்பா, நீனும் உன் தோழர்களும் செய்யுங்க. அதுக்கப்புறம் அந்நாட்களிலே கிளை என்ன செஞ்சிடும் வந்தோம். அந்த கிளையாகிய நாம் வந்து ஒரு ஆசாரிய ஊழியத்தை, ஒரு நித்திய ஊழியத்தை, நிரந்தரமானவராக எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறவராக நான் இந்த 1000 ஆண்டு ஆட்சியில் அந்த ஆசாரிய ஊழியத்தை நான் நிறைவேற்றி தருவேன். ஒரே நாளில் அந்த அக்னியை நான் பாவ நிவாரண நாளில் எப்படி ஆசாரியன் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும்படியாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருவாரோ, அதே போல் நானும் வந்து ஒரே நாளில் இஸ்ரவேலர்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி போட்டுருவேன். அந்த கல் மேலே ஆண்டவருடைய 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. நேரத்தில் இந்த வார்த்தையை விட்டுட்டு 7 கண்கள் நேரம் ஆயிடுச்சாதான். 7 கண்கள் பரிபூரணத்தை குறிக்கக்கூடியது. ஆண்டவருடைய அந்த முழு பார்வையும் முழு பராமரிப்பும் யார் மேலே இருக்குது? கிறிஸ்துவின் மேலே. அதனால தான் கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது ஒரு நொடி பொழுது, ஒரு இமைப்பொழுது தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்ட பிதாவை பார்த்து கெஞ்சுகிறார். பிதாவே, நீங்கள் என்ன செய்யுங்க? ஏன் என்னை கைவிட்டுங்க? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டதை அவரால் ஒரு நொடி பொழுதில் என்ன செய்ய முடியும்? நொடி பொழுது கூட அவரால் தாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்து நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். 7 கண்களும் ஆண்டவருடைய பரிபூரணத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய பார்வையிலேருந்து ஒன்றுமே தப்ப முடியாது. அப்போ அந்த கல் மேலே அந்த பார்வை இருக்குது அப்படின்னு எழுதி முடிக்கிறார். அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்கிற, இப்போ நிழலாட்டமாய் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்கள் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை வைத்து ஆண்டவர் பராமரிக்கிறவராக இருக்கிறார். அவ்வளோ பாதுகாப்பாக வந்து நம்மளை பார்த்தா சொல்கிறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஒன்று அட்டாக் பண்ணானா என்ன தொடுறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை தட்டி கொடுக்கிறார். இப்போ யோசுவாவை தட்டி கொடுத்தாச்சு. யோசுவா வெட்டப்பட்ட அந்த கிளை, அந்த ஊழியத்தை, அந்த ஆசாரிய ஊழியத்தை இப்போ செய்கிறார். இப்போ ஆளுநருக்கு ஒரு வேலையை கொடுக்கணும். இப்போ இந்த அதிகாரத்தில் ஆளுநரை குறித்த ஒரு தரிசனம். ஆளுநர் பேர் என்னது? செருபாபேல். செருபாபேல் என்கிற ஒரு அர்த்தம், அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா பாபிலோனின் வித்து அப்படின்னு அர்த்தம். அங்கே பிறந்தவர். ஏன்னா யோயாக்கீனை திருமணம் ஆயிருந்தா ஆகலையோ தெரில, நமக்கு அதை குறித்த காரியங்கள் தெரியல. யோயாக்கீனை சிறை பிடிச்சி எங்கே கொண்டு வச்சுருந்தாங்க? பாபிலோன். அங்கே தான் ஒருவேளை திருமணமாச்சோ என்னவோ தெரியாது. நேபுகாத் நேச்சார் இறந்த பிறகு அவருடைய மகன் இவரை சிறைச்சாலையிலேருந்து விடுதலை செய்து இவர் பக்கத்தில் ஒரு சேர் அரியணை போட்டு இவருக்கு செலவுகளுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து இவரை என்ன செஞ்சிருந்தார்? யோயாக்கீனை உட்கார வச்சிருந்தார். அந்த யோயாக்கீனுடைய
மகன் தான் செல்தியேல், சலாத்தியேல் அப்படின்னு படிச்சு. அவருடைய மகன் பேர் தான் என்னது? செருபாபேல். அப்ப இது எங்க பிறந்தது? பாபிலோன்ல பிறந்த ஆளு. அதனால அவருக்கு அங்க உள்ள பேருக்கு அர்த்தம் வச்சிருக்க, பாபிலோனின் வித்து அப்படின்னு அவருக்கு பேர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அவரை ஆண்டவர் எப்படி தட்டி எழுப்பி ஊக்கப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை தான் இன்னைக்கு இந்த செய்தியில கற்றுக்கொள்ள போகும். இப்போ இவர் தூக்கத்துல இந்த தரிசனங்கள் எல்லாம் பார்க்கல. சில நேரம் தரிசனமா பார்க்கிறார், சில நேரம் பித்து பிடிச்ச மாதிரி பார்க்கிறார். இது என்னையா இது? நம்ம சொல்லுவோம்ல, சில காரியங்கள் முன்னாடி நடக்கும்போது இது கனவா நனவானியே தெரியலைங்க, அப்படி நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்லி கனவா நனவானி. இப்போ இவர் முடிச்சுதான் இருக்கிறாரு, தூங்கல. ஆனா ஒரு தூங்குறவனை எழுப்புறது போல என்ன செய்யறாராமா? எழுப்புறாரு. அப்படிதான் சொல்றாரு. ஒரு தூங்குகிறவனை தட்டி எழுப்புகிறது போல என்ன எழுப்பினா, அப்ப தூங்குற மாதிரி கண்ணை திறந்துட்டே தூங்குற மாதிரி இருந்தானா எப்படி இருந்திருக்கிறான்? பரம பிடிச்சு போய் இருந்திருக்கிறான். என்ன நடக்குதுன்னே தெரியும். சில ஆளுக்குள்ள பார்த்துருக்கீங்களா? அப்படி முன்னாடி கொண்டு கையை காட்டினாலும் எப்படி இருப்பான்? ஆன்னு இருப்பான் பார்த்துட்டு. அப்போ அவனை ஒரு தட்டு தட்டா அப்படி மான கண் என்ன செய்யும்? திறந்துதான் இருக்கும். பகல் கனவு காண்றதுன்னு நம்ம கிண்டல் அடிப்போம். அப்படிதான் இவர் இருக்கிறார். யாரு? சகரியா. இப்போ அவரிடத்துல இப்போ ஒரு காரியத்தை பேசுறார். முதல் வசனம் அப்படிதான் தெரியும். நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்ன எழுப்பி, நித்திரை பண்ணுகிற ஒருத்தனை எழுப்புற மாதிரி வேகமா தட்டி உழுப்பி நீ காண்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இவர் என்ன காட்சி காண்றாருன்னா, குத்து விளக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னா வீட்டிலலாம் வச்சிருப்பீங்களா? ஆமாம், வச்சிருக்கலாம் இல்லையா? வச்சிருப்பீங்க குத்து விளக்கு. ஆமாம், இப்போ நல்லா ஒரு பெரிய பில்டிங்லாம் கட்டுறாங்க, ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்லாம் இருந்ததுன்னா குத்து விளக்கு ஏற்றினார்கள் அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். அப்படிதானே? குத்து விளக்கு அது தெரியும். எங்கே எரியும்? கீழே எரியுமா மேலே எரியுமா? குத்து விளக்குல லைட்டு மேலே ஏறி, அந்த குத்து விளக்கில் மேலே ஒரு கிண்ணம் இருக்கும். அந்த கிண்ணத்தில் என்ன செய்வீங்க? எண்ணெயை ஊற்றி வைப்பீங்க. அதில் எத்தனை அகல் இருக்கோ அத்தனை திரியாக அது என்ன செய்யும்? எரி. இவர் கண்ட இதில் பொன்னாலான ஒரு குத்து விளக்கை பார்க்குறார். அந்த குத்து விளக்கின் மேற்பகுதியில் கிண்ணம் இருக்குது. அந்த கிண்ணத்தில் 7 அகல்கள், 7 திரி, 7 எரியக்கூடிய அந்த காரியம். அந்த 7க்கும் தனித்தனி சேனல் இருக்குது, குழாய் இருக்குது. தனியாக எண்ணெயை மேலே எடுத்து செல்லக்கூடிய அந்த குழாய்கள் அதற்கு கொடுக்கப்படும். 7 சேனல். பக்கத்தில் அந்த எண்ணெய் குறையாமல் இருக்கிறதுக்கு இரவும் பகலும் எரியணும், 24 hours எரியணும். அதுக்கு 2 மரத்தையும் நட்டியாச்சு. 2 மரத்தை பார்க்குறார். 2 ஒலிவ மரம் நிற்குது. குத்து விளக்கு, குத்து விளக்கில் கிண்ணம், கிண்ணத்தில் அகல்கள், 7 அகல்கள், இவைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு தனித்தனி சேனல் இருக்குது. அதை சுற்றி அது பக்கத்தில் 2 மரத்தை நட்டி வச்சிருக்கிறார். 2 ஒலிவ மரங்கள். இப்போ இவர் கேட்குறாரு, இது என்னத்தை காட்டுறீங்க? 2 மரத்தை காட்டுறீங்க, ஒரு குத்து விளக்கை காட்டுறீங்களா? என்ன? ஆண்டவர் நினைக்கிறாரு, சகரியாவே இது நான் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சேன். அப்படிதான் பேசுறாரு. படிங்க அந்த வசனத்தை. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் படிங்க. என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா? இப்ப நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஒன்றும் தெரியலன்னு தான் சொல்றது. தெரியாது 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 தெரியாது. ஆண்டவர் எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். நம்மள எதையாவது தெரிஞ்சதை சொல்லுன்னு நினைக்கிறார். இவர் எப்படி ஆளா இருக்கிறாரு? தெரியாது 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 அப்படிதான் சொல்றாரு. இவைகள் உனக்கு தெரியாதாப்பா? குத்து விளக்க பார்த்ததே இல்லையா? இதுல எரியற இதை பார்த்ததுல என்ன 2 மரம் நட்டி வச்சிருக்கேன்னு அதுவும் தெரியலையா உனக்கு? தெரியாது. உடனே ஆண்டவர் கோவப்படலை, மெதுவா பொறுமையா என்ன செய்யறாரு? விளக்கி சொல்றாரு. அது கீழே படிங்க பாப்போம். போன தடவை இயேசுவாவுக்கு சொல்லப்பட்டுச்சு, அவனை ரெடி பண்ணியாச்சு, அவனுக்கு வேற வஸ்திரம், சிறந்த வஸ்திரம் எல்லாம் தரிச்சு விட்டாச்சு. அப்படித்தானே? ஆமா. நான் இன்னொரு வார்த்தையும் அதில் விட்டு, சித்திர வேலை செய்த அப்படிங்கிற அந்த கல்லுன்னு பார்த்தோம். சித்திர வேலை செய்த கல்லுன்னு போன அதிகாரத்தில் பார்த்தோம். அது கிறிஸ்துவனுடைய பரிபூரணத்தை குறிக்குது. பாடு, மரணம், உயிர்த்தெழுதல். அந்த பரிபூரண பலியாக, பழுதற்ற பலியாக, சித்திரம் தீர்க்கப்பட்ட கல்லாக, அந்த கல்லின் மேலதான் அவருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறதா போன அதிகாரத்தில் பார்த்தோம். அவைகளெல்லாம் குறித்து சொல்லி யோசுவாவை ரெடி பண்ணியாச்சு. இப்போ செருபாபேல் இருக்கார், ஆளுநர். இவரப்போ ரெடி பண்ணணும். இப்போ இவருக்கு செருபாபேல்கிட்ட பேசுறான். படிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமாப்பா, உன் பலத்துல ஒன்னையும் நீ செய்ய முடியாது. இவ்வளவு நாள் ஒரு வேளை செஞ்சிருக்கலாம், நீ பாபிலோனின் வித்து. ஆனா என்னுடைய மண்மேடாக்கப்பட்ட எருசலேம்ல, என்னுடைய ஊழியத்துல, இதுதான் இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு ஊழியத்துல அவங்கவுங்க தங்களுடைய புத்திய, தங்களுடைய யுக்திய, தங்களுடைய சக்திய, தங்களுடைய சாதுரியத்தை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்யறாங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்கிறதே.
நான் MBA படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், பிசினஸ் எப்படி பண்ணா நல்லா லாபம் வருமோ அப்படிதான் இங்கேயும் நான் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் யார்கிட்டையும் ஊழியத்தை என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்யணும்னு நினைக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியங்களை பார்த்தீங்கன்னா அவங்க புத்தியில, அவங்க சக்தியில, அவங்க யுக்தியில தான் என்ன செய்யப்பட்டிருக்கு. செருபாபேல், நீ ஆளுநரா இருக்கலாம், ஆனா உன்னுடைய ஆளுநர் பதவியை வச்சு என்னுடைய ஆலயத்தை என்ன செய்ய முடியாது, நீ கட்ட முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இந்த குத்து விளக்கு இஸ்ரவேலுக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. இந்த குத்து விளக்கு பிரகாசமாய் மாறி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகணும். அதனாலதான் இயேசு மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பேசும்போது சொன்னார். 4ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரமா 14ஆம் வசனம் படிங்க பார்ப்போம். 5:14 படிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். யார? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, யூத ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். குத்து விளக்கு 7 லைட் எரியுது, 7 லேம்ப், அகல்கள், லைட் லேம்ப், 7 லைட், 7 திரியில இருந்து வெளிச்சம் வந்துட்டு இருக்குது. உன்னை எல்லாரும் பார்ப்பாங்க, வீட்டுக்கே வெளிச்சம் கூட. அதான் இஸ்ரவேல் தேசத்துக்கு, யூத தேசத்துக்கு அந்த வெளிச்சமானது மற்ற உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறதற்காக அது காட்டப்படுகிறது. 2 சைடுல நிக்கிறாங்களே, அவங்க 2 பேரும், ஒன்று யோசுவா, இன்னொன்று செருபாபேல். எப்படி சொல்றீங்கன்னா கடைசி 2 வசனத்தையும் படிங்க, அதுக்கப்புறம் திரும்ப உள்ள வந்தோம். கடைசி 2 வசனம் இந்த அதிகாரத்திலே படிங்க. அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் என்பது எண்ணெய்க்கு அடையாளமாக கொடுக்கப்படுது. எண்ணெய், அபிஷேகம், எண்ணெயினால அபிஷேகம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவருடைய அபிஷேகம் எண்ணெய்க்கு அடையாளமா. இப்போ ஒலிவ மரத்திலிருந்து அந்த ஊற்றப்படுகிற எண்ணெய்கள் எங்கிருந்து பெறப்படுது? தேவனிடத்திலிருந்து, சர்வலோகத்திடத்திலிருந்து. அவரிடத்துல ஆராதிக்கிறவர்களாக, தனிப்பட்ட வாழ்க்கையில அறை வீட்டுக்குள்ள போராடி ஜெபிக்கிறவர்களாக, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய கிருபையை பெற்று கொண்டவர்களாக வெளியே கிளம்பி வந்தாதான் அந்த அபிஷேகம் மற்றவர்களிடத்துல என்ன செய்யும்? பாயும். நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா காட்டும். இல்லைன்னா அமாவாசை மாதிரியே தான் வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா இருட்டு வந்துட்டு போனோமா இருக்கும். நம்ம போயிட்டு வந்தோம்னா அங்கே ஒரு வித்தியாசம் உண்டாகணும், ஒரு வெளிச்சம் உண்டாகணும். எங்கள் வீட்டில் இப்படி ஒரு போராட்டம் இருந்ததுங்க, நீங்கள் வந்து ஜெபித்த பிறகு இது மாறி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறாரு. இந்த குத்து விளக்க வெளிச்சமாய் இந்த இஸ்ரவேல் தேசத்தை, இந்த யூத மக்களை, எருசலேமை இப்போ வெளிச்சமாய் மாற்றுகிறதற்கு 2 பேரை தெரிந்து கொண்டிருக்கிறேன். போன அதிகாரத்தில் ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டேன், யோசுவாவை. இப்போ இவர் கொஞ்சம் பதவியில் இருக்கிற ஆளு, செருபாபேல் ஆளுநர். அதனால இவரும் தன்னுடைய கைபலத்தில் எதையும் செஞ்சிடலான்னு நம்ப கூடாது. இவரும் எங்க தான் சார்ந்திருக்கணும்? யோசுவாவும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற அவருடைய சன்னிதானத்துல இருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுத்தான் ஒளிருகிறவர்களா இருக்கணும். அதே போல செருபாபேல் என்ன செய்யணும்? அப்படிதான் இருக்கணும். செருபாபேலுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினாலதான் என்ன செய்யும்? அந்த ஆவியின் அபிஷேகத்தால், ஆவியின் அபிஷேகத்தால். அதனாலதான் பவுல் சொல்லும்போது சொல்லுவாரு, சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலதான் எப்பொழுதும் நான் உங்களுக்கு கூட வருகிறேன். ஜெபிக்கிற ஆளுக்கு தேவ சமூகத்துல கதறணும். சும்மா நம்மவே 4 வார்த்தையை ஒப்புவிச்சு வருகிறதற்கு அல்ல. நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடுகிற அளவிற்கு அவருடைய தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இவர்கள் 2 பேரையும் நான் மாற்றி இருக்கிறேன் என்கிற காரியத்தை சொல்லிட்டு இப்போ இடையில உள்ள என்ன பகுதியை 5 நிமிஷத்துல சின்ன செய்தி தான் முடிச்சிடலாம். படிங்க பாப்பா. அடுத்தது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சபபூவியாவாய். பாபிலோனின் வித்தாய் இருந்த செருபாபேலே, இப்பொழுது நீ தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கிறபடியினால, கிறிஸ்துவினுடைய அபிஷேகம் உன்மேல இறங்கி வருகிறபடியினால
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியானவர் உன்னை நிரப்பி இருக்கிறபடினால இந்த உலகத்துல காணப்படுகிற எந்த சிக்கலா இருந்தாலும், அது மலையை போல இருந்தாலும் கூட, பெரிய பர்வதத்தை போல கூட இருந்தாலும் கூட, செருபாபேலுக்கு முன்பா என்ன ஆயிரும்னு சொல்றாரு? சமபூமி ஆகும். அதான் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்து ஜெபித்து தங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்களை, போராட்டங்களை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மலை போல பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பர்வதம் போல பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனிதன் கதறி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை சமபூமியா என்ன செஞ்சிடறாரு? மாற்றிடுறாரு. அந்த உத்தரவாதத்தை இப்ப செருபாபேலுக்கு கொடுக்கிறார். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா மாற்றப்பட்டபடினால, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகுனி நம்பி இருக்கிறபடினால, செருபாபேலே, இந்த பெரிய பர்வதம் உனக்கு முன்பா என்ன செஞ்சிடும்? சமபூமியாக மாற்றப்பட்டா. கீழே வாங்க. அடுத்தது தலைக்கல்லுனா மூளைக்கல்லை கொண்டு வருவான். அஸ்திவாரம் போடுறதுக்கு ஒரு மூளைக்கல்லை அவன் கொண்டு வருவான். தலைக்கல்லை, மூளைக்கல்லை கொண்டு வருவான். இப்ப ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தவொடனே, ஆளுநர் தான் கல்லை தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்தவொடனே கூடியிருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்க? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. கல்லை தூக்கிட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் இருக்குது. செருபாபேலுக்கு பாபிலோனின் வித்து, கிறிஸ்துவுக்கு ஸ்திரீயின் வித்து. அப்படிதானே முதல்ல ஆண்டவர் அப்படிதானே சொன்னாரு? ஆமா, இவருடைய வித்து தான் உன் தலையை நசுக்கும். எது போய் தலையை நசுக்கிச்சு? கிறிஸ்து தான் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். ஸ்திரீயின் வித்து. அந்த ஸ்திரீயின் வித்தை போன அதிகாரத்துல கல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படிதானே? மூளை கல்லாகிய கிறிஸ்துவின் மேல நம்ம கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் அந்த கல்லை தூக்கிட்டு வரும்போது ஜனங்கள் எல்லாரும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்களே. கிறிஸ்துவின் மேல நம்ம சபையை கட்டுகிறவர்களா இருந்தோன்னு சொன்னா, யோவான் 1:16 நம்முடைய வாழ்க்கையை எப்படி நிறைக்கிறார் என்று சொல்லப்படுகிற 1:16 படிக்க பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் மேல, தலைக்கல்லாகி அந்த கல்லின் மேல ஆலயத்தை கட்ட போனது போல, கிறிஸ்துவின் அந்த மூளைக்கல்லா இருக்கிற அவர் மேல நம்முடைய வாழ்க்கையை கட்டணும்னு என்ன நடக்கும் படிங்க. அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல கிருபை பெற்று இருக்கிறோம். அங்க என்ன சொன்னாங்க? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பெரிய பர்வதம் போல இருந்தாலும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. சமபூமியாய் மாறுகிற வரையிலும் கிருபை உண்டாவதாக. பர்வதம் இடிந்து போகிற வரையிலும் கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை அவருடைய அந்த அஸ்திபாரத்தின் மேல நம்ம வாழ்க்கையை கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா, மணல் பரப்புல கட்டுகிற காரியங்கள் உலகத்தினுடைய ஆசை இச்சைகளின் மேல கட்டுகிற காரியங்கள். கிறிஸ்துவின் மேல ரட்சிக்கப்பட்டவர்களாய் கட்டும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகிறது? அவருடைய பரிபூரணத்தினால கிருபையின் மேல கிருபை பெறும், கிருபையின் மேல் கிருபை பெறும். கிருபை உண்டாகிறது, கிருபை உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம், அவருடைய அன்ஃபெயிலிங் லவ், கிருபைனாலே அதான் அவருடைய கைவிடாத அன்பு நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய ஆரம்பிச்சிருது? பெருக ஆரம்பிச்சிருது. உலகம் கஷ்டப்பட்டா விட்டுட்டு ஓடிடுவான். வேண்டாயா, இவட்டெல்லாம் இருந்தா நம்ம மாட்டிடுவோம் போல தெரியுதுன்னு நினைப்பான். ஆனா அப்படியெல்லாம் ஆண்டவர் கஷ்டப்படுகிற நேரத்துல, வேதனைப்படுகிற நேரத்துல, கண்ணீர் வடிக்கிற நேரத்துல, இந்த உலகம் முழுவதும் கைவிட்டாலும் அருகில வந்து நின்று சொல்வார். அவருடைய பரிபூரணத்தினால நம்மை கிருபையின் மேல கிருபை, அன்பினால நிறைத்து நம்மை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என்கிற காரியத்தை இங்கே செருபாபேலுடைய வாழ்க்கையிலிருந்து, பாபிலோனின் வித்து அப்படிங்கிற காரியத்திலிருந்து கிறிஸ்துவின் வித்து அப்படிங்கிற காரியத்தை நம்ம என்ன செய்து கொள்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். சரி, ஸ்ரீயின் வித்து, கிறிஸ்துவின் வித்து அல்ல, ஸ்ரீயின் வித்து. அதுக்கு அடுத்து கீழே வாங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டாச்சு. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். என்னை சேனைகளின் கர்த்தர் தான் அனுப்பினார்னு அறிவா. இப்போ நான் சொல்லிட்டேன் தீர்க்க தரிசனம். சகரியா சொல்ற, இப்போ யார் அஸ்திபாரம் போட போறா? ஆளுநர் அஸ்திபாரம் போட போற. செருபாபேல் கொண்டு வந்து ஒரு கல்லை நட்ட போற. அப்போ அதுக்கு அடுத்தால சொல்லுங்க, அந்த அஸ்திபாரத்துக்கு ஒரு கல்லு மட்டும் நட்டுறாங்க. படிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும்
ஆமா, அந்த அதிகாரத்துல கல்லை பார்த்துச்சு, கிறிஸ்துவை பார்த்துட்டே இருந்தது. இப்ப இந்த பரிபூர்ணம் உள்ள 7 கல்லம் என்னதான் பார்க்குது? செருபாபேலின் கையில என்னதான் இருக்குது? தூக்கு நூல் தான் இருக்கு. சாலமோனும் தாவீது சேர்த்து வச்ச ஆலயத்தை சாலமோன் கட்டும்போது நிறைய பொண்ணு இருந்தது, பொருள் இருந்தது. ஈராம கூப்பிட்டு கேதுரு மரத்தை அனுப்பிட்டான். இப்ப இங்க என்னதான் இருக்கு? வெறும் மண்மேடு தான் இருக்கு. மண்மேடான காரியங்கள் காணப்படுகிறது இந்த இடத்துல. இப்ப ஒரு கையில என்னதான் வச்சிருக்கிறாரு? ஒரு கல்லை நட்டிட்டு ஒரு தூக்கு நூலை வச்சிருக்கிறாரு. அளந்து பார்க்கறதுக்கு அப்படி ஒரு தூக்கு நூல். அந்த 7 கண்களும் அந்த தூக்கு நூலை எப்படி பார்க்குதாமா? பரிபூரணத்தின் ஆண்டவர், பராமரிக்கிற ஆண்டவர், முழுமையாய் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவருடைய கரங்கள் நம்ம செய்கிற சின்ன பணியை கூட என்ன செய்கிறது? அப்படியே உற்று நோக்கு, அதை மகிழ்ச்சியாக நோக்கி பாரு. ஆரம்பம் இன்னைக்கு ஊழியக்காரங்கள்லாம் ஊழியத்தை தொடங்கும் போது ரொம்ப அற்பமாக இருக்கும். சில சபைகளை கேட்டிங்கன்னா 2 ஆட்களை வச்சு தொடங்கணும்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 1000, 2000, 5000 ஆட்களை தந்தாரும்பாங்க. அற்பமாக இருக்கும். குட்டி சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவான், என்னையா இந்த ஆள் ஒரே ஆள் கொட்டை கிழிக்கிறமா, இவர் மட்டும் அடிச்சுட்டு கிடக்கிறாரு, அவர் மனைவி பிள்ளைகள் 2 ஆத்மா தானே இருக்குது. அப்படிதான் தேவனுடைய ஊழியங்கள் நமக்கு தொடங்கப்படும் போது எப்படி இருக்கும்? அற்பமாக தான் இருக்கும். இப்போ நம்ம கம்பெனி எடுத்துக்கிட்டாலே முதல்ல ஒரு அம்மாவுக்கு அடிபட்ட உடனே மேடம் கூப்பிட்டு நம்ம அப்போ ப்ரேயர் ஒன்றும் பண்ண வர்றதில்லை. சொல்கிறாங்க, ஒரு பைபிளை படித்து என்ன செய்யுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க. அவங்க அடிஷ்னலாக கூட ஒரு பாட்டை படித்து ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நான் நம்மளை ஜெபம் பண்ண வச்சுருவாங்கன்னே என்ன செய்கிறது? வேணுக்குன்னே பிந்தி வர்றது. ஏன்னா நம்மளை வந்தால் உள்ளே மாட்டிடுறாங்க, நம்மளை ஜெபம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பிரபு மாத்திரம் சொல்லுவார், ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது அப்படிம்பார். ஆரம்பமாக தொடங்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்கி எங்க வரைக்கும் வந்திருக்குது? சகரியா புத்தகம் வரைக்கும் வந்துருச்சு. இங்க எடுக்கப்படுகிற செய்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் செல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மாற்றி வைத்திருக்கு. நீங்க நினைக்கிறீங்க சார் இங்க மட்டும் தான் கடந்து கத்திட்டு போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க. இவன் நம்ம மட்டும் தான் கேட்குறோம் போல, அதில் பாதி பேர் நம்ம தூங்கிடுறோம். அவர் செய்தி எடுத்து அவர் போயிடுறாரு, நம்ம தான் டயர்டாகி அப்படியே உட்கார்ந்துருக்கோன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையை தட்டி எழுப்பக்கூடிய செய்திகளாக இது என்ன செஞ்சிருக்கிறோமா? முதல்ல பார்க்கறதுக்கு 2-3 பேர், ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன அதிகாரம், ஒரு சின்ன பாட்டு. அப்படிதான் ஆரம்பம் தான் அற்பமாக தான் தொடங்குது. ஆண்டவருடைய வேலையை ஆண்டவர் எப்பவுமே அப்படி, அதாவது பிரபலமா யாருக்கும் என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். பெரிய பில்டிங்கை கொடுத்து அப்படி கொடுத்து இங்க வந்துரு அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஆரம்பம் அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவர் மேல பற்றுதல் வைக்கணும், அவரை இறுக பிடிக்கணும். உடனே வானத்தை கிழிச்சிட்டு எல்லாத்தையும் தந்துகிற ஆண்டவர் அல்ல. இறுக பிடித்து கொண்டு வாழும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? படிப்படியாக. இப்போ செருபாபேல் அஸ்திபாரம் போடும்போது ஒரு எக்ஸாம்பிள், ஆகாய் 2-3 படிங்க பார்ப்போம். ஆகாய்க்கு வந்துருங்க, அங்கேயும் செருபாபேல் இருக்கிறார். அங்க உள்ள ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு ஆகாய் கேட்கிறார், படிங்க பார்ப்போம். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை பார்த்தவெல்லாம் சொல்லுவான், ஏ சாலமோன் மாதிரி இவர் கெட்ட முடியுமா? செருபாபேல் வந்து கெட்ட முடியுமா? அப்படிதான் கேட்பான். அவங்க ஒரு 15 வருஷமா சபை நடத்துறாங்க, அது அப்படி வளர்ந்து போயிருக்கு. இவர் என்ன 2 ஆத்மா வச்சு தந்தாருன்னு கொட்டடிக்கிறாரு, இவர் இங்க வளர போறாரு. உலகம் அற்பமா பேசும். நமக்கு தந்திருக்கிற அழைப்பின் மேல, நமக்கு தந்திருக்கிற கிருபைகளின் மேல. நாங்க கிராம ஊழியங்களை தொடங்கும் போது ஒரு 3 பைக்ல ஒரு 6 வாலிபர்கள் போவோம். எல்லாரும் கேவலமா பேசுவாங்க எங்களை பார்த்து, இவங்க பெரிய காந்தியடிகள், உலகத்தை மாத்த வந்துட்டானுங்க அப்படின்ப. அப்படிதான் எங்களை கேட்பாங்க. காந்தியடிகளாலே உலகத்தை மாற்ற முடியல, இவங்க மாத்துறதுக்கு போறாங்களாமா. இன்னைக்கெல்லாம் அந்தந்த இடங்கள்ல பார்த்தா சபைகள் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட முடியும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 3 இடங்கள்ல சொந்தமா இடம் வாங்கி கட்டணும். அநேக இடங்கள்ல சபைகள் ஆராதிக்கப்படுகிற ஜனங்கள் ஆரம்ப நாட்கள்ல நாங்க போகும்போது ரட்சிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்க அற்பமா இருக்கு. பெட்ரோல் போடுறதுக்கு காசு இருக்காது, டேங்க்ல கை வச்சு ஜோம் பண்ணிட்டு போன நாட்கள்லாம். விளக்கில்லாத கிராமங்கள், இங்கே இருக்கிற அலமேலு மங்காப்புறம் லைட்டே கிடையாது. நாங்கள் எமர்ஜென்சி லைட் மேனுஃபேக்சரிங், ஒரு லைட்டை தூக்கிட்டு போய் தான் அங்கே போய் பிரசங்கம் பண்ணிட்டு வருவோம். இங்கே இருக்கக்கூடிய மணிக்காரம்பாளையத்துலேருந்து நிறைய ஒரு ரோடு போட்டிருக்கான், சும்மா ஜம்முனி போட்டிருக்கிறான். அதில் அந்த பள்ளத்தில் இருக்கிற கிராமங்களில் பாருங்கள், ஊழியத்தை ஆரம்பித்து 3 மாதத்தில் தெருவிளக்குகள்லாம் போட்டு வீடுகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துட்டான். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்தீங்க, எங்களுடைய கிராமத்துக்கே விளக்கேற்றி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னேன். விளக்கேற்றி வச்சிட்டீங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் உலகம் பார்த்து அப்படின்னு தான் சிரிக்கும், ஏளனமா பேசும்.
ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர் என்ன திட்டத்துக்காக என்ன நோக்கத்துக்காக தொடங்கினாரோ அதை என்ன செஞ்சிருவார், நிறைவேற்றி முடித்து. அது கரங்களில் அந்த வேலையை கொடுக்குற ஆண்டவர் மகா பெரிய ஆண்டவர், உலகத்தில் உள்ள எல்லா சர்வ சேனையும் ஆளுகிற ஒரு ஆண்டவர். அவர் கைகள்லேருந்து பெறுகிற அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும், உத்தரவாதத்தோடு கூட செய்யணும். எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடு, எவ்வளோ அவமானம், நிந்த இந்த ப்ரேயர் முடித்த உடனே திட்டுகிற திட்டுகள் எல்லாம் நிறையா. நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து கேவலமாக பேசுகிற காரியங்கள். ஆனால் காலையில் அந்த 9 மணி ஆனவனே ஆவியானவர் தட்டி தள்ளி விடுகிற காரியத்தை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவரே, அரை மணி நேரம் நான் பேசணுமே, அரை மணி நேரம் நான் போய் செய்தி எடுக்கணுமே, சொல்லணுமே. இதற்கப்புறம் ஒரே அவமானமும் நிந்தையும் வழக்கும் தானே இருக்குது, வாதம் தானே இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்யும் அப்படிதான் கேட்க வேண்டியது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய அற்பமாய் தொடங்கின இந்த காரியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவரால் இயன்ற உதவிகளை, அவரால் இயன்றல்ல, அவர் நமக்கென்று நியமித்த உதவிகளை என்ன செய்கிறார், அந்தந்த காரியங்களில் அவர் செய்கிறத பார்க்க முடிகிறது. சரி, கர்த்தர் வசனம் படிங்க பார்ப்போம். அதை படிச்சிட்டோம் அப்படிதானே? போதும். இந்த 2 ஒலிவ மரங்களும் இப்போ நீங்களே சொல்லிடலாம். யாரெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்தி புரிஞ்சிருச்சுங்க அர்த்தம். ஆமேன் போட்டு ஜெபம் பண்ணிடலாம். யாரெல்லாம்? யோசுவா, செருபாபேல், இவங்க யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவரோடு கூட தொடர்பு வச்சிருக்கிறவங்க. சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவரோட தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அவர் என்ன செய்வாரு, அப்படியே அக்கறையா பார்ப்பார். சமைச்சாலும் பார்ப்பாரு, அட்டைப்பட்டி ஒவ்வொரு நம்ம ஜோம் பண்ணா மட்டும்தான் பார்ப்பாரோ, வேதம் வாசிக்கும் போது மட்டும்தான் பார்ப்பார், மற்ற நேரம் அப்படி திரும்பிடுவார். இல்லை, சந்தைக்கே வந்து அப்படியே விளக்கேற்றி பார்க்குற ஒரு ஆண்டவர். நம்முடைய செய்கிற தொழில்களில், நம்முடைய கிரியைகளில், நம்முடைய சின்ன வேலையாக இருந்தாலும், ஒரு தூக்குநூலை பிடிக்கிற ஆளாக இருந்தாலும் அந்த வேலையையும் அப்படியே 7 கண்களும் அக்கறையாக என்ன செய்யும், பாதுகாப்பு. உண்மையாக செய்கிறான், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறான், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறான். இவனை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றணும், அதனால் இவனை நான் அக்கறையோடு கூட பராமரிக்கிறேன், அக்கறையோடு கூட பாதுகாக்கிறேன்னு சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து அவருடைய கண்கள் என்ன செய்யணும், பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு கூட தொடர்பு வச்சிட்டிங்கன்னு சொன்னால், அவரோடு கூட தொடர்பு வைங்கயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்ததுனால சொல்கிறேன், அவரோடு கூட தொடர்பு வைங்க. இந்த இடத்துல ஜீவனுள்ள வசனங்கள் விதைக்கப்படுகிறதுன்னு நானே சாட்சியாக இருக்கிறேன். ஜீவனுள்ள இந்த வசனங்களில் உள்ள வல்லமை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடியதாக இருக்குது. ஒரு விதையை போடுறோம், ஆரம்ப நாளில் அற்பம், அப்படி தானே? அற்பமான ஆரம்ப நாள். அதை இயேசு அழகான ஒரு ஓமையின் மூலமாக சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கடுகு விதை எப்படி இருக்குது, எப்படி இருக்குது கடுகு விதை? கடுகு பார்த்துருக்கீங்களா? அதுக்கும் என்ன தானே ஒரு மாதிரி முறைச்சி பாக்கிய. கடுகு பார்த்துருக்கீங்களா இல்லையா? கடுகு பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமா இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன சூடாய்ச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், கடுகை போடுறாது. என்ன செய்யுது, சத்தம் போடுது. அந்த கடுகு விதையை கொண்டு நிலத்துல போடுங்கிறாரு. ஒரு கடுகு விதை அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. அதை விதைக்கிற ஒருவன் விதைச்ச உடனே அது என்ன செய்து, சகல பூண்டுகளிலும் அது பெரிதான ஒரு மரமாகி அதுல பறவைகள் வந்தடையத்தக்கதாக அது பெரிய செடியா என்ன செய்யறதுன்னு சொல்றாரு இயேசு. சொல்றாரு மாறிடுது. அதே போலதான் ஆரம்பமான ஒரு சின்ன முயற்சி, கடுகு விதை மாதிரி தான் நம்முடைய முயற்சி. சின்ன ஒரு முயற்சி அற்பமா இருக்கும். கடுகு விதையை கொண்டு என்ன செய்ய போகிறான்? அந்த விதையில இருந்து தான் ஆண்டவர் ஒரு விதையிலிருந்து ஒரு பெரிய மரத்தை உண்டாக்குகிறது போல நம்முடைய சின்ன முயற்சியில இருந்து ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போகிறார், தர விரும்புகிறவரார். அதனாலதான் செருபாபேலை பார்த்து சொல்லிட்டேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன் பக்கத்துல நான் இருக்கிறப்பா, என்னுடைய ஆவியானவர் உன்னை அபிஷேகம் பண்ணுவார். அங்கே யோசுவாவை ரெடி பண்ணியாச்சு, செருபாபேல உன்னையும் ரெடி பண்ணிடுறேன். சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிற என்னோடு கூட நீங்க 2 பேரும் தொடர்பு வச்சிட்டீங்கன்னு சொன்னா, இந்த தலைக்கல்லை போட்டவனே இந்த வேலையை என்ன செஞ்சிருவான், ஆலயத்தை முடித்து விடுவான் என்கிற வாக்கு தத்தத்தோடு கூட இந்த செய்தியானது முடிவடையும்.